வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் இந்த பேக் பார்ட் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் முதல்ல டாட் பிடிக்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். லைனிங் துணியும் மெயின் ஃபேப்ரிக்கும் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இப்போ இது ரெண்டுலேயுமே நம்ம ராங் சைடு ரைட் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மாறாமல் தப்போம். நல்ல பக்கம் வந்து நமக்கு வெளியில் தெரியுற மாதிரி. அதனால் முதல்ல ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணும்போதே நீங்கள் ராங் சைடு மார்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அப்போவே மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த லைனிங் துணி ரெண்டுமே ராங் சைடு நமக்கு தெரியுற மாதிரி இருக்கணும். அதாவது மெயின் ஃபேப்ரிக் ராங் சைடு மேலே, ரைட் சைடு அந்த மாதிரி. இப்போ நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி வைங்க. இப்போ வச்சதுக்கப்புறமா சரி பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமே லைனிங் துணி எப்படி இருக்கோ அந்த லைனிங் துணிக்கிட்ட கரெக்டாக மெயின் ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே சுற்றியுமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டைலரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம சுற்றியும் தையல் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ரைட் சைடும் ஒன்றா இருக்கணும். உள்ளே இருக்குது பாருங்கள், ரைட் சைடும் உள்ளே இருக்குது. நமக்கு வந்து லைனிங் துணி நமக்கு திறமா இருக்கணும். அதே மாதிரி அடியிலையும் லைனிங் துணி கீழே இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் மார்க் பண்ணும்போது. இப்போ வந்து டாட்டோட அளவுலாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சென்டர் டாக்டருக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல அதோட அகலம் வந்து ஒரு 1.25 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1.25 இன்ச் இந்த சைடும் அந்த சைடும் நான் எடுத்துக்கிறேன். சென்டரில் வந்து கரெக்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதாவது டாட்டோட நீளம் வந்து ஒரு 3 இன்ச் அளவு எடுக்கிறேன். அதோட அகலம் வந்து 1.25 இன்ச் அளவு நான் எடுக்கிறேன். 1.25 இன்ச் இருக்குங்களா? இப்போ அதே மாதிரி ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டு அதை அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். டாட் நம்ம எப்படி ஈஸியாக பிடிப்போமோ அந்த மாதிரி இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே பட்டன் பட்டி டாட்னு எடுத்துக்கோங்க. இதோட கரெக்டாக சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இதோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதோட சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த டாட்டோட லென்த் வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு கோடு போட்டு அதை அப்படியே ஸ்கேலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்கணும். இதோட அகலம் வந்து 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்கணும். இப்போ அந்த லைன் நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ இந்த 2 டாட்டுக்கு சென்டரில் ஒரு லைன் மார்க் பண்ணி அதுக்கு நேராக அந்த 3rd டாட் போட்டுக்கலாம். அது வந்து நம்ம தைக்கும் போது நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து கீழே இருக்கிற அந்த கிளாத்துக்கும் நம்ம மார்க்கிங் வேணும். அதுக்காக அந்த டாட்டோட லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பின் பண்ணி அதை பேக் சைடு திருப்பி அந்த பின் எங்கே இருக்கோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து டாட்டோட லென்த்து. அதே மாதிரி தான் இந்த பட்டன் பட்டி டாட்டுக்கும் டாட்டோட லென்த்தில் பின் பண்ணி பேக் சைடில் அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த லென்த்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம்ல. இப்போ அதை வச்சு அப்படியே அதோட அகலத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி கூட விட்டுக்கோங்க. இல்லைன்னா பேக் சைடு திருப்பி நீங்கள் லைன் வந்து ஸ்கேலில் அதே மாதிரியே லைன் போட்டுக்கிட்டாலும் சரி தான். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 சைடும் ஒரே மாதிரி அகலம். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது ப்ளவுஸோட ரைட்டு லெஃப்ட் 2 சைடுமே அந்த டாட் வந்து பிடிக்கிறது வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே பின்னாடி பக்கம் திருப்பிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த சைடு நமக்கு நல்லா தெரியுது, இந்த சைடு வெறும் மார்க் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம ஏற்கனவே கட் வேறு கொடுத்துருக்கோம். அதை அப்படியே கரெக்ட் பண்ணி நம்ம வந்து மார்க்கரில் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்கேல் வச்சு அந்த டாட்டையும் நீங்கள் மார்க் பண்ணாலும் சரி தான். இப்போ வந்து நம்ம தைக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் துணியை அந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் சென்டரில் நம்ம லைன் போட்டுக்கலாம். அது மேலே முதல்ல சாதாரணமாக ஒரு தையல் போடுங்க. இது எதுக்குன்னா நம்ம டாட் பிடிக்கும்போது 2 துணியும் நகர்ந்து போகாமல் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கரெக்டாக முதல் சென்டர் டாட்டு அதுக்கப்புறமா பட்டன் பட்டி டாட்டு 2மே ஒரு தையல் போட்டிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் டாட்டை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. அந்த 1.25 இன்ச்சுக்கு மடித்து 3 இன்ச்சு லைன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 3 இன்ச்சுக்கு அப்படியே கிராஸாக ஒரு லைன் கொண்டு வந்துருங்க. இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து டாட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சென்டரில் ஒரு தையல் போட்டிருக்கோம். இப்போ வந்து அந்த துணி அந்த ஏற்கனவே ஒரு தையல் போட்டாலும் அது தேவையில்லை. இப்போ அதை பிரித்து எடுத்துடலாம்.
இப்போ உங்களுக்கு டாட் வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் துணியும் ஒரே அளவில் இருக்கும். இந்த மாதிரி சென்டரில் ஒரு தையல் போடலைன்னா அது கொஞ்சம் மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் துணி தான் உள்ளே போயிருக்கும், லைனிங் துணி நிறையா இருக்கும். அந்த மாதிரி கூட இருக்குது, சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான். இப்போ அதே மாதிரி தான் இப்போ சென்டர் டாட் இந்த பட்டன் பட்டி டாட்டும் அதே மாதிரி தான். டாட் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஒரு தையல் போட்டது துணி நூல் தெரிஞ்சதுன்னா அதை எடுத்து விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ இந்த ரெண்டு டாட் பிடிச்சிட்டோம். இது 2 டாட்டையும் பிடிச்சாலே 3rd டாட் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி பிடிச்சு பாருங்கள். 2 டாட்டையும் பிடிச்சிட்டு அதை மடிப்பு வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல 3rd டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இந்த இடம் வந்துருச்சா, இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறம் டாட் பிடிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும். தையல் போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அதை அப்படியே நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவில் மடிச்சுட்டு இப்போ அதுக்கு ஆப்போசிட்டு தான் இதே மாதிரி திரும்பவும் நீங்கள் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட டாட் பிடிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக வரும். உங்களுக்கு அந்த டாட் வந்து கப் ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கிராஸாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம கப் ஷேப்பு கப் டாட் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரெண்டுமே ரைட் சைடு அந்த லெஃப்ட் சைடு 2 டாட்டும் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் தைச்சு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இதுக்கு வந்து நம்ம பட்டி எப்படி அளவெடுத்து கட் பண்ணுறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.